என் பையன் குமாருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். பேச வேண்டியதை இப்பயே நம்ம எல்லாரும் தெளிவா பேசிக்கலாம். என்ன பேச வேண்டியது இருக்கு? நீ கூடுனா நான் பொண்ணை கொடுத்துட்டு போறேன். இதுல பேச வேண்டியது என்ன இருக்கு? எங்க சுடரை உங்க பையன் குமாருக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு உங்க குடும்பமும் உங்க குடும்பத்துல இருக்க வசதியும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கா இல்லைனாலும் காசு பணத்துக்காக என் பிள்ளைய கொடுக்கலான்னு இருக்கேன். ஏக்கா தங்கமேல் குடும்பத்துல இருந்து யாரும் நிச்சயத்துக்கு வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒரு குடும்பம், விளங்காத குடும்பம். என் தங்கமேல கொண்டு போய் அங்க கொடுத்து பித்தாலையா ஆக்கி விட்டாங்க. இங்க பாருங்கம்மா, அந்த குடும்பத்தை பேச்செல்லாம் இங்க பேச வேண்டாம். இங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு மனசு ஆதங்கம். அந்த குடும்பத்தோட யோகியத்தை சொல்ல வேண்டாமா? நான் வெளியே கேள்விப்பட்டது என்னவோ உங்க குடும்பத்தை பத்தி தான் கழுவி ஊத்துறாங்க. கேவலப்பட்ட குடும்பங்கிறாங்க, விளங்காத குடும்பங்கிறாங்க. நீங்க என்னடானா அந்த குடும்பத்தை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கலாம் தான் பூசணிக்காவோட வந்திருக்கீங்களா? கசகசன்னு பேச வேண்டாம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏன் ஆமாப்பா, எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்ச என்ன பண்ண? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் சுடர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஏன் உள்ள சுடரு, உனக்கு குமார பிடிச்சிருக்கா இல்லையா? குமாருக்கு என்ன குறை? கும்முன்னு இருக்காப்புல. கம்முன்னு கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு வாழலான்னு இருக்கேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களாம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க மாப்பிள்ளை பார்த்து வந்தீங்க? ஏமா அப்படி கேக்குற? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏக்கா அப்படி கேக்குறீங்க? உன் மக தங்கமயில எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க? என்னன்னு உங்க பொண்டாட்டி இப்படிலாம் கேள்வி கேக்குறாங்க? எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவ என்னமா கேட்டுட்டா? உன் புள்ள தங்கமயில எங்க கட்டி கொடுத்ததுன்னு கேக்குறா. சொல்லு. உங்க தங்கச்சி வீட்டுல தானே என் தங்கமயில மருமகளை அனுப்பியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியாதா? அப்படிவா வலிக்கு. அவ தங்கச்சி வீட்டுல ஒரு பொண்ணை கொடுத்துருவ, அப்புறம் அவங்க அண்ணன் வீட்டுல ஒரு பொண்ணை கொடுப்ப. இது என்ன அது மானங்கட்ட குடும்பமா இருக்கு? தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு, அண்ணனுக்கு ஒரு பொண்ணா? இது எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன முறையில கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த முறையா இருந்தா என்ன? உங்ககிட்ட வசதி இருக்கு, காசு பணம் இருக்கு. என் சுடர் நல்லா வாழ்ந்தா சரி. ஏற்கனவே தங்கமயில் வாழ்க்கை வீணா போச்சு. இவ வாழ்க்கையாவது ஓஹோன்னு இருக்கட்டும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்திருக்கேன். ஆடி விளங்காதவளே, அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. முறைப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. தங்கமயில் எப்படி பாண்டியன் குடும்பத்துக்கு மருமகளோ, அவ தங்கச்சியும் பாண்டியன் குடும்பத்துக்கு மருமக தானே ஆகும். நீ எப்படி அவங்க அண்ணன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்ப? அப்ப உன் புள்ள எனக்கு புள்ள முறை இல்லையா? என் பையனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? மானங்கட்டவளே. நான் இதை யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் என்ன குடும்பமோ, இளவெடுத்த குடும்பம். அப்ப எனக்கு கல்யாணம் இல்லையா? அப்ப குமாரு எனக்கு அண்ணனா? அப்ப வேற மாப்பிள்ளைய பாப்போம். ஏமா ஊருக்குள்ள என்ன பெரிய வீடா இல்ல? வா அடுத்த பணக்காரனை போய் பாப்போம். மக்களே நீங்களே சொல்லுங்க, நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எப்படி ஒரே வீட்டுல பொண்ணு கொடுக்க முடியும்? இது என்ன முறை கல்யாணம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.